நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக இது காணப்படவில்லை. ஒரு நன்றி சொல்வதற்கு ஏதுவான ஒரு வார்த்தைகளை இங்கே எப்படி நன்றி சொல்வது? நன்றின்றது சும்மா வராது. ஒன்று நடந்ததை சொல்லணும், கூட இல்லைன்னா நடக்கிறத சொல்லணும், இல்லை நடக்க போகிறத சொல்லணும். இப்படி எந்த விஷயங்களாக இருந்தாலும் நன்றி சொல்வதற்கு முதலாக என் இருதயம் ஆயத்தப்படணும்னா நினைக்காம நன்றி சொல்ல முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்காம நன்றி சிந்திக்காம நன்றி சொல்ல முடியாது, யோசிக்காம நன்றி சொல்ல முடியாது. நான் நினைக்காம நன்றி சொல்ல முடியாது, சிந்திக்காம நன்றி சொல்ல முடியாது, யோசிக்காம நன்றி சொல்ல. சும்மா வாயத்தை தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் பிரதர் சும்மா சொல்லியிருந்தேன்னா நம்மளை பைத்தியம் நினச்சிக்குவாங்க. புரியுங்களா? நான் ஒரு நன்றி சொல்கிறேன்னா அந்த நன்றி அறிதல் என்னுடைய இருதயத்திலேருந்து வர வேண்டிய விஷயம், சும்மா வாயிலேருந்து வர வேண்டிய விஷயம் அல்ல. அப்போ என் இருதயத்திலேருந்து அது வரும்னா முதல்ல நான் அதை நினச்சா தானே வரும், ரெண்டாவது அதை சிந்திச்சா தானே வரும், அதை குறித்து யோசிச்சா தானே வரும். இதை நான் செய்யாமல் எப்படி நன்றி நான் சொல்ல போகிறேன்? அதுதான் இங்கே பிரதானமான ஒரு விஷயம். அப்போ இந்த நன்றியை சொல்வதற்கு முதலாவது நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். சொல்லுங்கள். இந்த நன்றியை சொல்வதற்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன்? ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுதான் இந்த ப்ரிப்பேர் பண்ணுற இடம். முதல்ல கூட நன்றி சொல்வதற்கு நான் முதலாவது என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். காலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்த உடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம்ப்பான்னு வாயில் சொல்கிறது இல்லைங்க. என் இருதயம் முதலாவது அதற்கு ஆயத்தப்படணும். அந்த இருதயம் ஆயத்தப்படணும். நான் ப்ரிப்பேர் ஆகணும். முதல்ல ப்ரிப்பரேஷன் வேணும். நான் நினைக்காத ஒன்றுக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு சிந்திக்காத ஒரு விஷயத்துக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் யோசிக்காத ஒரு விஷயத்துக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? சும்மா வாயில போன போக்குக்கு நன்றி சொல்வது அல்ல. உள்ளத்தின் நிறைவோடு நான் செலுத்த வேண்டிய நன்றியை நான் நினைத்து சிந்தித்து யோசித்து நான் சொல்லுவதற்கு தான் தேவன் இந்த மாதத்தை எனக்கு அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னும் விசேஷமா சொல்றேன், இந்த மாதத்துல நீங்க நிக்கிறது முதற்கொண்டு, நடக்கிறது முதற்கொண்டு, படுக்கிறது முதற்கொண்டு இந்த மூணுமே உங்களை ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பிரதானமா இருக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரதானம். சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய லைஃபை எவ்வளோ அருமையாக கட்டமைச்சிருக்கிறான் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த வேதத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு லீடர், ஒரு பிடிச்ச நல்ல ஒரு கேரக்டர்னு சொன்னா சார் டேவிட். ஒரு அற்புதமான படைப்பு. பதில் கூட ஜோசப்ன்றவன் ஹோலிக்கு மட்டும் சொல்லலாம். ஆனால் தேவனை பற்றி பாடவும் புகழவும் ஆராதிக்கவும் நன்றி சொல்லவும் தேவனை உயர்த்தவும் தாவீதை போல ஒரு மனிதன் அன்றைக்கும் எழும்பல, இன்றைக்கும் எழும்பல. கூட நம்ம எத்தனை மனிதர்களுடைய பாடல்கள் ஆராதனைகள் எத்தனை கேட்டாலும் தாவீதுடைய போர்க்களத்தில் கூட பாடல் இருந்தது, தாவீதுடைய துக்கத்தில் கூட பாடல் இருந்தது, தாவீதுடைய சோகத்தில் கூட பாடல் இருந்தது, தாவீதுடைய நல்ல நிலையிலும் பாடல் இருந்தது. ஏன் என்று கேட்டா அவன் இருதயத்தோடு கலந்துட்டான். நினைவும் சிந்தனையும் யோசனையும் ஆயத்தமாகாமல் நன்றி செலுத்த முடியாது. நான் சொல்லுகிறேன், வேறு சும்மா வாயத்தை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது என்னவோ அது இன்னும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை லீட் பண்ணலாம், ஆனால் உங்களை நாங்கள் கைட் பண்ணக்கூடாது. உங்களை லீட் பண்ணுறது வேற, கைட் பண்ணுறது வேற. நான் உங்களை லீட் பண்ணலாம், ஹோலி ஸ்பிரிட் உங்களை கைட் பண்ணணும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளாதனால தான் சபைக்கு வருகிறோம். பாஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே அந்த ஸ்தோத்திரம் என்ன ஆகுதுன்னா ஒருத்தட்ட குறைஞ்சோன்னே எல்லாத்தையுமே குறைஞ்சிருது. பார்த்தீங்களா? ஒருத்தட்ட குறைஞ்சோன்னே எல்லாத்தையும் குறைஞ்சிரும். அந்த பாடலை கூட பாருங்க, சில பாடலை பாடிக்கிட்டே இருப்போம், அதை நாங்கள் பாடிக்கிட்டே இருங்கன்னு சொன்னால் அப்படியே பாடிக்கிட்டே இருக்க ஆள் ஒரு 2-4 பேர் குறைஞ்சிட்டா அப்படியே குறைஞ்சிரும். நம்ம காங்கிரிகேஷனுடைய அந்த வியூவில் தான் வாழ்கிறோமே தவிர பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல்ல நம்ம வாழ்றது இல்லை. ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறேன், நான் உங்களை லீட் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை, ஆனால் ஆவியானுடைய கைடன்ஸ்க்கு உங்களை விட்டு கொடுப்பது உங்களுடைய வேலை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டால் இது ஒரு பிரதானம். ஏனென்றால் நன்றி கட்ட இந்த உலகத்தின் மத்தியில கடவுள் எனக்கு செஞ்ச அவ்வளோ நன்மைகள் எனக்கு இருக்குது. இந்த வருஷம் தொடங்குறது இருந்து இன்னைய வரைக்கும் யோசிச்சு பாருங்க, அவர் நமக்கு செய்த நன்மைகள் எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகள். இதையெல்லாம் வாயில சொல்ல முடியாதுங்க. இதை நான் நினைச்சு, இதை சிந்திச்சு, இதை யோசிச்சாதாங்க என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பும். இப்ப என் இருதயம் நிரம்பாத ஒரு நன்றியை நான் எப்படி சொல்ல முடியுங்க? இருதயம் நிரம்பிட்டா கண் ததும்புங்க, வாய் புலம்புங்க, அவருக்கு முன்னாடி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாதுங்க.
சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நான் உமக்கு என்னத்தை கொடுப்பேன், என்னத்தை கொடுப்பேன், உமக்கு நான் என்னத்தை கொடுப்பேன், ஆண்டவரே உமக்கு என்னத்தை நான் செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை. அதாவது ஃபைனல் ஒரு கடைசி இடம் எழுது தெரியுமா, அதுதான் என் ரட்சிப்பின் பாத்திரத்தோட உண்மை தொழுது கொள்வேன். ஆண்டவரே நான் உமக்கு என்ன செலுத்துவேன், 1000-10,000 பலிகளில் நீ பிரியமா இருப்பீரோ, எண்ணெயாய் ஓடுகிற ஆறுகளின் பேரில் நீ பிரியமா இருப்பீரோ. யோசித்து பாருங்க. நாம் நிறைய விஷயங்களுக்கு நன்றி மறந்ததுனாலதான் தேவன் நமக்கு சில விஷயங்களை செய்ய மறந்தார். தெரியுமா உங்களுக்கு? நாம நிறைய விஷயங்களுக்கு நன்றி மறந்தோம், தேவன் நமக்கும் சில செய்ய மறந்தார். கடவுள் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? தேங்க்ஸ் கிவிங். அது இருதயத்தின் நிறைவிலிருந்து வரணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். முடியாதுங்க. அதை செலுத்தும் போது நீங்க கடவுளுக்கு எத்தனை பலிகள் இருக்கு பாருங்க, அத்தனை பலிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பலிகள் இருக்குதுங்க. அத்தனை பலிகளுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணுதான் தரணும், இந்த பலிக்கு நீங்க உங்களையே தரணும். உங்களுக்கு தெரியுமா? அத்தனை பலிகளுக்கு நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். ஒரு காணிக்கை கொடுக்கலாம், ஒரு ஆஃபரிங் கொடுக்கலாம், பதிலக்கூடாது ஏதோ ஒன்று கொடுக்கலாம், ஒரு தான தர்மம் செய்யலாம். எல்லா பலிகளுக்கும் ஏதோ ஒன்றை கொடுக்கலாம். ஆனா நன்றி பலிக்கு நான் என்னை தான் கொடுத்தாக வேண்டும். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. நன்றி பலிக்கு என்னை தவிர வேற உகந்தது எதுவுமே இல்லை ஆண்டவருக்கு. கொடுத்துருக்குறோமா? சொல்லுங்க, கொடுத்துருக்கோமா? சற்று யோசிங்க. நிறைய பாடலாம் கேட்போம், என்ன கொடுப்பேன் ஆண்டவரே, என்ன கொடுப்பேன், என்னில் ஒன்றும் இல்லையா. எனக்கு அதை பாடும்போது வருத்தமா இருக்கும். என்கிட்ட என்ன ஒன்றும் இல்லை, என்கிட்ட என்னங்க ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்குங்க. ஒரு ஆடு இருக்கு, ஒரு காசு இருக்குது, ஒரு புறா இருக்குது, இருக்குது. இது குழந்தைங்களுக்கு பாடும்போது நல்லா இருக்கு. ஒரு காலத்தில் பாடும்போது நானும் ஆண்டவரே எந்த ஒன்றுமே இல்லை, நான் என்ன தரேனுமா. நான் சொல்லுவேன், என்கிட்ட எல்லாம் இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் எல்லா பலிக்கும் நான் கொடுத்துருவேன். ஆனால் நன்றி பலிக்கு என்னதான் நான் கொடுத்தாகணும், வேற வழியே இல்லை. புரியுங்களா? நீங்கள் சங்கீதம் 51 படித்து பார்த்தீங்கன்னா, உமக்கு பிரியமான பலிகள் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சங்கீதக்காரன் அந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு வேர்டை பதிவு பண்ணுறாரு பாருங்க. அதை நான் அழகாக உங்களோடு பேசுகிறேன். சங்கீதம் 51:17-16 படிச்சிடுறேன். புரியல? 17 படிக்கிறேன். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். பாருங்க, அது சொல்றேன், பலியெல்லாம் நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என்ன இன்டர்பிரேஷன் பண்றோம் பாருங்களேன். பலியெல்லாம் உமக்கு ரொம்ப பெருசு இல்லை, பலியெல்லாம் உமக்கு ரொம்ப, எல்லாரும் தான் இதை செலுத்துறான். சொல்லுங்க, எல்லாரும் தான் சொல்லுங்க, எல்லாரும் தான் அதை செலுத்துறான். புரியல? எல்லாரும் தான் அதே பலியில கொடுக்குறான். புரியல? பலிகள்ல நீங்க அவ்வளவு பெரிய நாட்டை இல்லாண்டவரை எல்லாருமே காளையை கொடுக்குறான், எல்லாருமே புறாவை கொடுக்குறான், எல்லாருமே கோழியை கொடுக்குறான், எல்லாருமே கொக்கோ கொடுக்குறான், எல்லாருமே காசை கொடுக்குறான். அது எல்லாருமே செய்யறது ஆண்டவரே. ஆனா நான் என்கிட்ட நீ டிஃப்ரெண்டா எதிர்பார்க்கிறேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தகன பலியும் பிரியமா பாருங்க. தகன பலின்றது டாப் லெவல்ல இருக்க பலி. அதாவது ஒரு பலியை உயிரோடு கொடுப்பது வேற, ஒரு பலியை தகனிச்சு கொடுப்பது வேற. ரெண்டு பலிக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு பலியை தேவ சமூகத்தில் ஒரு அப்பமாக கொண்டு போய் கொடுக்கறது வேற, ஆனா அதே ஒரு பலியை உயிரை தகனிச்சு கடவுளுக்கு கொடுக்கறது வேற. அவன் சொல்றா பாருங்க, முதல்ல இதுல எல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் தான் செலுத்துறான். தகன பலியும் உனக்கு உகந்ததில்லை. ஆமா, அப்படின்றது அது உச்ச நிலையில இருக்கிற ஒரு பலி. இப்போ ஒரு பலி சொல்றான் பாருங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட, the broken heart, broken heart. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் broken heart. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாய். எப்ப ஒரு நொறுங்குண்டு நறுங்குண்டு ஒரு மனுஷன் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ரெண்டே விஷயத்துலதான். ஒன்னு சிறுமப்படும் பொழுது, இல்லைன்னா நன்றி சொல்ல ததும்பும் போது. எடுத்து வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். ஏசியா 66 1 2.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்காதிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இது சிறுமைப்பட்ட காலம். ஒரு மனுஷனுடைய ஹார்ட் புரோக்கன் ஆகிற இடம் எப்ப தெரியுமா? சிறுமைப்படும் பொழுது. ஒண்ணுமே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில சிறுமப்பட்ட நேரத்துல தான் அவன் இருதயம் நறுங்குண்டு அவன் ஸ்பிரிட் உடைஞ்சி அவன் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்ற நிலையில உட்கார்ந்துப்பான் பாருங்க. அந்த சீசன்ல தான் ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார். நம்மளெல்லாம் அப்படிதான் பார்த்தார் தெரியுமா? நான்லாம் சாவுக்கு போகும்போது இன்னைக்கு சாவாமே சுதந்திரிக்க வச்சார். புரியுங்களா? உங்க வாழ்க்கையிலும் இப்படி ஒன்று நடந்திருக்கும். நீங்கள் சிறுமைப்பட்ட நாளில் தான் தெய்வம் உங்கள்கிட்ட வந்திருப்பார். அப்படின்னா ஆமீன் சொல்லுங்களேன். சந்தோஷமா? ஏன் அது கூட கஷ்டமா இருக்குதா? நீங்க சிறுமப்பட்டு, கைவிடப்பட்டு, நசுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, வீட்டில் 5 பேர் இருப்பான், 5 பேர் உங்கள்கிட்ட பேச மாட்டான். நீங்க மட்டும் வீட்டுல நடந்து போவீங்க. புரியல? நீங்களே சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்க. பதில கூட நீங்களே போய் படுத்துக்குவீங்க. ஒரு போய் பேச மாட்டான், ஒருத்தர் நடக்காது. இந்த நிலையோட இருந்திருப்பீங்க. அன்றைக்கு உங்களுடைய இருதயம் நறுங்குண்டு கடந்தப்பதான் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்திருப்பார். அதே சீசனை எங்க கொண்டு வர சொல்றாருன்னா, அந்த நாளை நீ நினைச்சு பாரு. நீ உனக்கு யாரும் இல்லாதப்ப நான் தான் இருந்தேன். உனக்கு சுகம்னு கிடைக்காதப்ப நான் தான் சுகம் தந்தேன். உனக்கு விடுதலைன்னு இல்லாதப்ப நான் தான் விடுதலை தந்தேன். இனி உன்னால முடியாது இயலாதுன்னு சொன்ன இடத்துல உன்னால முடியும் எந்திரின்னு சொல்லி உன்னை கைப்பிடிச்சு நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். மதிரக்கூடாது. இல்லையா, கடன்பட்டுடையா, இனிமேட்டு இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லை, வா குடும்பமா செத்து போவோன்னு சொன்ன இடத்துல ஏய் நீ வாழ முடியும்டா அப்படின்னு சொல்லி வாழ வச்சேன். எனக்கு வேளாண்ல தம்பி செல்வம் தெரியும். அவன் இப்போ ஒரு கான்ட்ராக்டர். நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவனுக்கு. 1997 என்னன்னு தெரியல. கொஞ்சம் நல்ல தாம்தும்னு கல்யாணம் பண்ணா, நல்ல ஜாம்தும்னு இருந்தான். என்ன இவ்வளோ தாம்தும்னு இருக்குன்னு பார்த்தா கடன் நிறைய வாங்கிட்டான். கடன் வாங்கி காணா போயிட்டாங்க. ஊரை விட்டு ஓடிட்டான். ஊருள்ளார வரல. ஃபோனெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியல? என்ன நிலைக்கு வர போறான்னு தெரியாது. அப்பப்போ செய்தி வரும். நான் சொல்லுவேன், சொல்லு அவன்கிட்ட, ஆண்டவர் நிச்சயம் அவனை இருப்பிப்பான்னு சொல்லு அப்படின்னேன். திரும்ப அதே வேளாங்கண்ணிக்குள்ளார கடன்காரனா வந்து காலை வச்சான். இன்னைக்கு கடன் கொடுக்கிறவனா ஆண்டவர் மாற்றி வச்சுட்டாரு பாருங்க. இன்னைக்கும் அவன் சொல்லுவான், பாசே எனக்கு அந்த நாளை மறக்க முடியாது. என் பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு சொல்வேன், செத்து போயிடலாம்யா, செத்து போயிடலாம். அப்போ சின்ன பையன் அவன் சின்னோடு பையன் சொல்லுவான், செத்து போறேன்னா என்னப்பா அப்படின்வானா. குடும்பமாக அழுது, சே ஏண்டா, ஏன்னா வந்து வீட்டுக்கு முன்னாடி கடன் கொடுத்தவன் எப்படி பேசுவான்றீங்க? இங்கே வேளாங்கண்ணி பாசையெல்லாம் கேட்டது இல்லை. வாய் நிறைய புழுத்த வார்த்தையா, கெட்ட வார்த்தை, கேவலமா பேசுவேன். ஆனா உடைஞ்சு போய் நிலையில போயிடலாம். அப்பதான் முன்னாடி எழுந்த வசனம் தெரிஞ்சா, உன் தாய் மறந்தா நான் உன்னை மறக்க மாட்டேன் சொன்னாரு. இப்படிலாம் வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, என்னையே ஆண்டவரை மறந்தீங்க அப்படின்னு சொல்லி அழுதானா. புரியுங்களா? ஆண்டவர் விடலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து உட்காந்து கடனை அடைச்சி 2-3 இடங்களை வாங்கி, அந்த ஊருள்ளார வேளாண் இடம் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இடம் வாங்கி இன்னைக்கு நல்ல நிலையில ஒரு கான்ட்ராக்டரா இன்னைக்கு நல்ல நிலையில கடவுள் அவனை தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. உங்க நிலையும் அதுதான். உங்க சிறுமப்பட்ட நாள்ல, நீங்க நொறுங்குண்டு கடந்த நாள்ல உங்களை நோக்கி பார்த்தது உங்க குடும்பம் அல்ல, உங்க சொந்தம் அல்ல, உங்க உறவு அல்ல, உங்க பந்தம் அல்ல, ஆண்டவர் மட்டும்தான் உங்களை நோக்கி பார்த்தார். மட்டும்தான் உங்களை பார்த்தார். அப்ப அதை நினைக்கிறப்பெல்லாம் இப்ப எனக்கு என்ன நடக்குது தெரியுமா? என் ஹார்ட் புரோக்கன் ஆகுது, என் ஸ்பிரிட் புரோக்கன் ஆகுது. அதை நினைக்கிறப்ப இந்த நிலையிலேயே என்னை கைவிடாம நடத்துனீங்களேப்பா, உமக்கு என்ன சொல்வேன், உமக்கு என்ன செய்வேன்? இந்த நிலையில செலுத்துற பலியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.
சொல்லுங்க. அந்த நிலையில செலுத்துற பலியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அந்த நிலையில உன்னை பார்த்தல, அந்த நிலையில பார்த்து இன்னைக்கு உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறல்ல, அந்த சிறுமைப்பட்ட நாட்களையும் அந்த துன்பத்தை கண்ட வருஷத்தையும் நீ நினைச்சு பாரு. அதனால இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறப்பெல்லாம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன்னை எகிப்து தேசத்துல நீ இருந்த நிலையை நினைச்சு பாரு. ஒருவேளை உணவு இல்லாமல் படுத்தவர்கள் இருக்கிறவங்கன்னா கை தூங்க பார்க்கலாம். இருந்து சாப்பிடாமல் இல்லை, அது தும்முரு. புரியல? ஒருவேளை உணவு இல்லாமல் நான் படுத்திருக்கிறேன்னு சொல்றோம், கை தூக்க முடியுமா? காலையில் எழுந்தப்ப என் கையில் ஒரு 10 ரூபா இல்லை அப்படின்னு சொன்னேன், நான் கை தூக்கிட்டு இருக்கிறேன். காலையில் எழுந்தப்போ ஒரு 10 ரூபா இல்லை, பிள்ளைக்கு பால் வாங்க, அந்த நாளை சந்திச்சிருக்கீங்களா? போய் நம்மகிட்ட நல்லா சிரிச்சு பேசுனவங்கள்ட்ட போய் காசு கேட்டுருப்போம், கொடுங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த நாளை சந்திச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை 1000 கொடுக்கறதுன்னு வேணாலும் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த நாளை மறந்துடாங்க. ஆனால் அதை அனுபவிச்சிருக்கிறேன், வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு பதட்ட போய் கேட்குறேன், இன்னொரு ஒரு 1000 ரூபா கொடுங்களேன், நான் கொடுத்துட்றேன், இன்னும் ஒரு 2 டேஸில் கொடுத்துட்றேன்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்கிறேன், அவர் சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னனால தான் நான் இங்கே சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கிறேன். அன்னைக்கு அந்த 1000 ரூபாயை வாங்க பழகியிருந்தேன்னா நானும் கடன்காரன் ஆயிருப்பேன். கடவுளை எங்களை வாங்க விடலப்பா. நான் இப்படி தான் பாசிட்டிவாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அதனால இந்த மாதம் நீங்க செலுத்துற ஆஃபரிங் வெறும் பணம் அல்ல பிள்ளைகளே. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாவே நினைச்சாலுங்க, ஒவ்வொன்றையும் நினைச்சாலுங்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைங்க, கடந்து வந்த பாதைகளை நினைங்க, நீங்க பட்ட கஷ்டங்களை நினைங்க. இதுல எல்லாம் தெய்வம் என்னை நடத்தினாரே, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு நம்மளை கூப்பிட்டாருன்னா போய் சேரணும். அல்லேலூயா. அங்கே நன்றி செலுத்த ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. தூதர்களோடு கூட நன்றி செலுத்த போகணும். இந்த பாக்கியம், கண்ணீர் விடுற பாக்கியம் இங்கே தான் கிடைக்கும். பாருங்க, நம்ம ஈஸியா ஒரு ஸ்திரீயை உபச்சாரின்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த ஸ்திரீ வச்சிருந்த அந்த நன்றின்றது எவ்வளோ ஆழமா இருந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் படிக்கிறப்பெல்லாம், ஆண்டவரே என்ன அருமையான நன்றி. பாருங்க, யூத கலாச்சாரத்துல ஒரு பெண்ணு போய் இன்னொரு ஆணுடைய காலை தொடக்கூடாது. அவன் காலில் போய் அப்படியே கண்ணீரா ஊத்துறா, கண்ணீராலே நினைக்கிறா, ஊத்துது, கண்ணீர் அப்படியே ஊத்து. இன்னொன்று, பெண்கள் முடியலாம் கையெல்லாம் வைக்க முடியாது, அந்த முடியல அவருடைய காலை அப்படியே துடைக்கிறார். தன்னிடத்தில் இருந்த, அதுவும் சொல்ல, அதுவும் ஆங்கிலத்தில் அழகா ஒரு மூல பயிர்ப்பு அழகா சொல்லு, அவள்கிட்ட அதுதான் இருந்துச்சான், அவள்கிட்ட அதுதான் இருந்துச்சான். அந்த தைலத்தை உடைச்சு அவர் பாதத்தில் அப்படியே ஊத்துனாங்க. அந்த நன்றி எறிதலுக்கு ஈடான உண்டோ? ஜீசஸ் ஒரு நிமிஷத்தை சொல்றார், இவள் செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்படும். சொல்லுங்க, இவள் செய்த உங்கள்கிட்ட இருந்து போக வேண்டிய ஆஃபரிங் இப்படி இருக்கணுங்க. உங்கள்கிட்ட இருந்து போக வேண்டிய ஆஃபரிங் மிச்ச மீதியா இருக்கக்கூடாது. புரியல? மிச்ச மீதியா இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்து போற ஆஃபரிங்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். மனுஷன் முன்னாடி அழுவாம கர்த்தர் முன்னாடி அழுகுறவனா இருக்கணும். தேவ பிரசன்னத்தில் அழுகுறவனா இருக்கணும். என்னுடைய நாளை ஆண்டவர் மாற்றி போட்டாருங்க. என்னுடைய மரண நாளை மாற்றி போட்டாருங்க. சொல்ல முடியுமா உங்களால? என் மரண நாளை மாற்றி போட்டாரு. எழுதப்பட்ட சாசனத்தின் பிரகாரம் பீட்டர் 3 வயசுல செத்து போயிருக்கணும். மரண சாசனத்தை ஜீவ சாசனமா மாத்திட்டாரே. இதெல்லாம் நீங்க நினைக்க, இதெல்லாம் சாத்தியமான விஷயம் இல்ல, அசாத்தியமா தான் நம்மளால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் மறக்க முடியாது. சில பேர் நன்றி கெட்டவர்களா இருப்பாங்க.
ஆண்டவர் செய்த நன்மையுடைய ஆழங்கள் தெரியாம இருக்கும். அதனால தான் தேவன் திரும்பி அவர்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யறதில்லை. நான் சொல்லட்டுமா, நீங்கள் நன்மைகள் உங்களுக்கு பெருகணும்னா நீங்கள் சொல்லுகிற நன்றியும் பலியாய் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கிய பிரதானம். ஒவ்வொரு நிலையும் நினைச்சு, ஒவ்வொரு நிலையும் இந்த வருஷத்துல நீங்க கடந்து வந்த எல்லா நாட்களும் நீங்க கிரெடிட்ல இருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு டெபிட் உங்கள்கிட்ட இருந்திருக்கும். பண விஷயத்துல டெபிட் இருந்திருக்கும், குடும்பத்துல டெபிட் இருந்திருக்கும். ஏதோ ஒரு இழப்புகளோடு தான் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டோம்ன்ற விஷயம் கொஞ்சமா இருந்தாலும் இழந்தவைகள் அநேகமா இருக்கலாம். ஆனா அந்த இழந்தவைகளுக்கு ஈடுகற்ற ஒரே இடம் நன்றி அறிதல் மட்டும்தான். பாருங்க, லோத்தையும் அவன் குடும்பம் உடைமைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சோன சும்மா இல்லைங்க. இவன் போய் நேரா போய் யுத்தம் பண்ணி ஜனங்களை காப்பாத்தி உடைமைகளை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு, அவங்க உடைமையெல்லாம் கொள்ளையடிச்சு வந்து நேரா மெல்கிசேதேக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். வந்த அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேர்டை இன்னைக்கு காலையில் கூட படித்தேன். அதை கூட நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். கூடாது, ரொம்ப அருமையான பகுதி. 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதாமின் ராஜா புறப்பட்டு ராஜாவு பள்ளத்தாக்குக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, உன் கையில், அடுத்த வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தானா? தசமபாகம் கொடுத்தான். அடுத்த வார்த்தையை படிக்கிறேன். 21 திரும்பி வார்த்தை வருது. சோதாமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதாமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாராய்களும் உமக்கு உண்டான யாது ஒன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? யுத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டு வந்தா பங்கு உண்டு. பட் ஆனால் பங்கு எடுக்கல. பங்கை பூரா ஆசாரியனுக்கு சரண்டர் பண்றான். எல்லாத்தையும் சரண்டர் பண்றான். முதல் டைத்துன்ற வேர்டு இங்கே தான் பயன்படுத்தப்படுது. அதில் கூட அதனால தான் நாங்கள்லாம் நேரத்தை டைத்து கொடுக்குறோம், எங்களுடைய உடைமைகளை டைட்டு கொடுக்குறோம். எங்கள் பணத்தில் நான்லாம் டைத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு டைத்துன்ற வார்த்தை பிடிக்காது. அதில் கூட டைத்துன்ற வார்த்தை சதமமாக ஆண்டவருக்கு எப்பொழுதும் கொடுக்க ரெடியாக இருக்கணும். அதில் கூட எப்பொழுதும் கொடுக்க ரெடியாக இருக்கணும். எனக்கெல்லாம் இரவும் பகலும் எப்போ கொடுக்கணுன்ற மனநிலையில் தான் இருப்பேனே தவிர யார்கிட்ட வாங்கணுன்ற மனநிலை இன்னை வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. மதுரக்கூடாது. இங்கே எத்தனையோ பேர் இன்னைய வரைக்கும் தசமபாவம் கொடுக்காம மக்கள்லாம் இருக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியமானது இல்லை. நீ கொடுத்த ஆசீர்வாதமாக இருப்பா, அவ்வளோதான். தசமபாவம்னா கடவுளுக்கு உண்மையாக கொடுக்கறது. மதுரக்கூடாது, புரியல? ஆண்டவரை ஏமாத்துறதா இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நம்ம நினைப்போம் நிறையா சம்பாதிக்கிறோம், ஆண்டவரை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் அவரால் ஏமாந்து போயிருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. எந்த விஷயம் நேரத்தை கொடுக்கலன்னா ஏமாந்துருவீங்க, கடவுளுக்கு கொடுக்கலன்னா ஏமாந்துருவீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னு கேட்டிங்கன்னா இது தேவன் கொடுத்த வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுக்குடா கொடுத்துக்கிட்டு அப்படின்னுவான். கொடுத்தவன் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள், புரியுங்களா? தேவனுக்கு உண்மையாக கொடுத்த மனுஷனுடைய வாழ்க்கையே வேறு தான். நேரத்தை கொடுத்து கர்த்தர் கொடுத்ததை கொடுத்து பாருங்கள். இதெல்லாம் கொடுத்தது போக 15ஆம் வசனத்துடைய முதல் பகுதி கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு பார்த்தீங்களா? பலி செலுத்துகிறவனுக்கு ஆண்டவர் பயனுள்ளவரும் பலனுள்ளவருமா இருக்கிறார். இதாங்க தேங்க்ஸ் கிவிங். யுத்தத்திலே எனக்கு ஜெயம் தந்தீர், அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. போன காரியங்களை வாய்க்க பண்ணினீர், அதற்காக உமக்கு நன்றி.
ஆண்டவரே மருத்துவமனைக்கு போனேன், செலவின்றி என்னை வெளியே கொண்டு வந்துட்டேன், அதற்காக நன்றி. நன்றி அப்பா. உயிருக்கு போறான், முடிஞ்சிருச்சு, இவன் மரண சாசனம் எழுதப்பட்டவன் என்று டாக்டர் சொன்ன பொழுது, இல்ல உனக்கு ஜீவ சாசனம் எழுதுறேன்னு சொல்லி எனக்கு புது வாழ்வை தந்தீர், அதற்காக நன்றி. இந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட பலியில தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இப்படி ஒரு நன்றி எறிதலை செலுத்த தான் இந்த மாதத்தை ஒதுக்குறோம். தேவ சமூகத்தில் உட்காருங்க, உண்மையா தேவனுக்கு கொடுங்க, உண்மையா ரியாலிட்டியா கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன தருகிறேன், என்னுடையவைகளை தருகிறேன். ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை பார்க்கிறார், நீங்க நினைக்கலாம் எதுவா இருந்தாலும் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். பூர்வமானவைகளை நினைக்கிறேன், பூர்வமானவைகளை நினைக்கிறேன், என் வாழ்க்கையினுடைய கடந்த காலங்களை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய செயல்களை எல்லாம் நான் சிந்திக்கிறேன். ஆண்டவரே நீங்க தான் என்னை இது வரைக்கும் நடத்தி வந்தீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. வேற மனுஷக்கரம் நடத்தலை, உங்க கரம் தான் நடத்தி வந்துச்சு. உங்களுடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் யோசிக்கிறேன், அதற்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்திருப்போம். நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராய் உயர்த்தி, என் கைகளை உமக்கு நேராய் உயர்த்தி இருக்கிறேன். வானம் பார்த்த பூமி போல தாகமாய் இருக்கிறேன். வானம் பார்த்த பூமி போல தாகமாயிருக்கிறேன். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன்.
உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். வைகரையில் உம் கிருபையை கேட்க பண்ணுகிறீர். காலை தோறும் உம் கிருபையை கேட்க பண்ணுகிறீர். வழி நடக்க வேண்டிய பாதையை நாள்தோறும் காட்டுகின்றீர். வழி நடக்க வேண்டிய பாதையை நாள்தோறும் காட்டுகிறேன். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடுத்தீர். கர்த்தாவே துரிதமா எனக்கு பதில் கொடுத்தீர். ஆவி தோய்ந்து குழியில் இறங்காமல் உயிரோடு காத்து கொண்டீர். ஆவி தோய்ந்து குழியில் இறங்காமல் உயிரோடு காத்து கொண்டீர். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். நாமே துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி நிறைந்த இதயத்துடன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தாவும் செயல்களை சிந்திக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை தினமும் யோசிக்கிறேன். இதயம் நிறைந்த துதி என் உள்ள நிரம்பட்டும்பா. நான் இன்னும் நினைக்கவே இல்லையே, இன்னும் சிந்திக்கவே இல்லையே, யோசிக்கவே இல்லையே. இதுக்கு தானப்பா எனக்கு நினைவை கொடுத்துருக்குறீங்க, சிந்தனையை கொடுத்துருக்குறீங்க, யோசனையை கொடுத்துருக்குறீங்க. எதோ யோசிக்க நேரம் இருக்குது. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைக்கலையப்பா, நினைக்கலையப்பா. இந்த 10 குஷ்டரோகிகளை 9 குஷ்டரோகியா நான் இருக்கக்கூடாதுப்பா. அழுகி நாரி போன சரீரம். போங்க ஆசாரியன்ட்ட காமியன்னு சொன்னப்போ போறப்பே சுகமடைஞ்ச விசுவாசம். ஏன் அந்த விசுவாசம் நன்றி சொல்ல இல்லை? சுகத்துக்கு பெற்ற விசுவாசம் ஏன் நன்றி சொல்ல அந்த விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? சொல்லுவாங்களா அவனுக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நன்றி கெட்ட பையன், விசுவாசமே இல்லாதவன் சொல்லுவாங்கல்ல.
நீ அற்புதத்தை வாங்குறப்ப இருந்த விசுவாசம், அதை செஞ்சவருக்கு நன்றி சொல்ல அந்த விசுவாசம் இல்லை. முழுவதுமாய் தருகிறோன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எத்தனை பலிகள் செலுத்தினாலும் என்னை செலுத்துவதற்கு ஈடாகுமா? நான் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் நான் என்ன செலுத்துவதற்கு, நான் என்ன செலுத்திட்டேன்னா எல்லாத்தையும் ஒழுங்கா செலுத்திடுவேன். நான் என்ன ஒழுங்கா கொடுக்காதனால தானே கர்த்தருக்கு உண்மையா நேரத்தை கொடுக்க மாட்டேன்றேன், பணத்தை கொடுக்க மாட்டேன்றேன், தாளத்தை கொடுக்க மாட்டேன்றேன், எதையும் கொடுக்க மாட்டேன்றேன். என்ன கொடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இதுதான் பிரச்சனை. அப்படி அர்ப்பணிங்க. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கிருபையுள்ள தகப்பனே, இந்த நாளில், இந்த டிசம்பர் மாதத்துடைய இந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் கூடி சபையாரா உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செஞ்சிருக்கிறீங்கப்பா. நீ சொன்ன வார்த்தைகளை நினைக்கிறோம். டேவிட் சொல்றார், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், என் பண்டை நாட்களை நினைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய செயல்களை எல்லாம் நான் சிந்தித்து தியானம் பண்ணுகிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நான் யோசிக்கிறேன். ஆண்டவரே, அது நிமித்தமாக என் கைகளை உமக்கு நேராக நான் விரிக்கிறேன். என் தேவனை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களை முழுவதுமாய் தர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை சூழ்ந்து இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருவிருந்து காயத்தமாக